Praise the Lord. Glory to God. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை மனதார நன்றி சொல்லும்படியாக இந்த ஆராதனைகளிலேயும் தேவனுடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் காணும்படியாக கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இதை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் உண்மை ஆராதிக்கும் பொழுது, உண்மை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய வல்லமை பார்க்கும்படியாக, அற்புதத்தை காணும்படியாக, அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக எங்கள் முழுவதோடு நாங்கள் உண்மை துதித்து உண்மை ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவனை கர்த்தர் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆராதனை ஆண்டவர் ராஜா, அது உமக்கு பிரியமா இருக்கும்படியாக கிருபையுள்ள நல்ல தகப்பனே எங்களை ஆட்கொள்ளுவீராக, நடத்துவீராக. நாம் ஒன்றை மயப்படுவனமான செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் செபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஆராதனைக்குள் கடந்து போவோம். நன்மைக்காகும் கண்களை மூண வண்ணமான இதயத்தோடு கத்தரை நோக்கி பார்க்கிற மனிதர்களாக, ஒரு மனிதர்களாக நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒருவருமான காணப்படட்டும். அந்த மேல் வீட்டறையில ஒருமனப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆவியானவர் உள்ளாவி இருக்கிறார் என்பதற்கு நம்மளாக பார்க்கணும். அதே ஒரு நம்மிடத்துல கூறும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் இடத்துல உள்ளாவி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனத்தை நம்மளால் உணர முடியும். கர்த்தர் எத்தனையோ நன்மைகளும் எத்தனை அதிசயங்களும் கர்த்தர் செய்திருக்கிறார். God did a lot of things to you and to us, so we're glad to say thank you, Lord. The Lord could have said this. நன்றி உன்னிறைவோடு நன்றி பரிசுத்தருக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உன்னிறைவோடு நன்றி பரிசுத்தருக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் கனவீனம் பலவான் என்று சொல்வார், தரித்திரன் செலுத்திடுவார். தேவ செயல் இதுவே நமக்காகவே. பலவீனம் பலவான் என்று சொல்வார், தரித்திரன் செலுத்திடுவார்.
செலுத்துகிறோம். நீங்க செய்த எல்லா நன்மைக்காகவும் நீங்க செய்த எல்லா புதுமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனும் சக்தியா ரகுனா சரணி கராமோ மௌலிதனியா Amen.
உயர்த்தி சத்தத்தோடு உன்னை ஆராதனை ஆராதனை சபையை சேர்ந்து மனிதர்களை பார்க்கணும். எங்க ஆசையெல்லாம் நீங்க டாடி, உலகத்தின் ஆசையெல்லாம் வெறுத்து விட்டு வந்திருக்கணும்ப்பா. எங்க ஆசையெல்லாம் நீங்கப்பா, எங்களுக்கு நல்ல எதிரேசுவராய் அப்பா, எங்களுக்கு பேசுவை அழைத்தவராய், அனைத்திடமே எங்களை காக்கிறவராய், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய். ஓ லார்ட் அப்பா, we want you Lord, we want you Lord அப்பா. ராஜா பாலாதனா சகராதனி மீனூதனமோ சங்கரீதனியாங்கரா. We want you Lord, we want you. There is no one else like you Lord, there is no one else like you. Yes, we want you Lord. நீங்க மாத்திரம் போதும். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை தப்பி செல்கிறவர் நீர் மாத்திரம் இயேசுவே. நீங்க மாத்திரம் போதும். Lord, we want you. We want you Lord, for all your situations, for all your situations. That's whatever situation we are facing
in our situation, that what we are facing, Lord, in all your situations and all your problems, Lord, we want you. Lord, without you, we are nothing, Lord. Yes, without you, we are nothing, Lord. We want you, Father. Father, we want you. Heavenly Father, we want you. Holy Spirit, we want you. There is a lot of problems and there is a lot of situations and there is a lot of ups and downs for us. But in all, we need you, Lord. எல்லாவற்றிலும் நீங்க எங்களுக்கு தேவைப்பா. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா விதமான ப்ராப்ளத்திலும், எல்லா விதமான தவிப்பிலும் நீங்க எங்களுக்கு தேவைப்பா. நீங்க இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமில்லை டாடி. Without you we are nothing, Lord. We are nothing. Without you we are nothing. Yes, we want you. இந்த கால வேளையில நோக்கி நான் கேட்கிற ஒரே வார்த்தை, எனக்கு நீங்க மாத்திரம் வேண்டும் அப்பா. எனக்கு நீங்க மாத்திரம் வேண்டும். எனக்கு நீங்க மாத்திரம் வேண்டும். வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லப்பா. இந்த உலக சான்றுடைகளும் அப்பா, உலக காரியங்களும், எந்த விதமான பண தேவைகளோ, எந்த விதமான கஷ்டங்களோ, எந்த விதமான நஷ்டங்களோ எதுவுமே எங்களுக்கு வேணாப்பா. நீங்க ஒரு மாத்திரம் போதும்ப்பா. நீங்க ஒரு மாத்திரம் வேணும்ப்பா. நீங்க மாத்திரம் இருந்தால் மாத்திரம் போதும். எல்லா தடைகளையும் நீக்க வல்லவர், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர். Yes, yes, Lord. Lord, we want you. We want you. Thank you, Father. Thank you, Holy Spirit. Without you, we are nothing, Lord. Those who are watching this in online, we are saying one thing. Whatever you are facing a problem, whatever you are facing ups and downs in your life, there is a one man who can help you, not a people. Those who believe, those who trust, in a final stage, they all tell one thing: I don't having anything. You face all your problems. But only man, the Lord Jesus Christ, for you, in all your problems, in all your situations, to face you, in all your ups and downs, in all your struggles, in all your stress, in all your office tensions, in all your family problems, with your children and with your wives. There is only man who helps and who overcome from everything, the Lord Jesus Christ. Believe in Him. Not believe in people, not believe in man who trusts, not believe in man who say everything, I am there for you. The man only who can say till your end of breath, I am there for you, is only Jesus Christ. Is only Jesus Christ. He crucified for you and us, and He is still living for you and us. He will do everything till your end, till your breath stops, till your heartbeat stops. He is there for you. He is there for you. Taste and see that the Lord is good. The Lord God says, taste and see that the Lord is good. கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் எவ்வளவு நல்லவர் என்று வேதம் அழகாக சொல்கிறது. மகனே, மகளே, எல்லா சூழ்நிலைகளும் ஒருத்தர் உண்டு. நீ நம்பின மனிதர் அல்ல, நீ நம்பின உறவினர்கள் அல்ல, நீ நம்பின உன்னுடைய நண்பர்கள் அல்ல. ஒருவர் மாற்றம் உண்டு, உன் கரத்தை பிடித்தவர். He holding your hands in His hand.
உன்னுடைய கரத்தை அவருடைய கரத்தை பிடித்தவர். And the Lord says one thing, there is no one like you, Lord. There is no one like you. Don't believe any persons and don't believe any people that says, I am for you, I am for everything for you. The only man who can do everything till the end of breath, till your heartbeat stops, our Lord Jesus Christ only. இருதய துடிப்பு நிற்கும் பொழுது கூட உதவுகிற ஒரே தெய்வம் என்ற ஆதிகார இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். எந்த மனிதர்கள் இல்லைங்க, எந்த மனிதர்கள் நம்பின எந்த மனிதர்கள் இல்லை. ஒரு சூழ்நிலை மாற்ற, உன் எல்லா விதமான கஷ்டத்தை நீக்க, உன் எல்லா விதமான தடைகளை உடைக்க, எல்லா விதமான வியாதியிலிருந்து நீக்க, எல்லா விதமான போராட்டத்தை நீக்க எந்த மனிதரும் இல்ல. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உண்டு. அவரை நம்பினால் மாத்திரம் போதும். அவர் முழுவதும் சார்ந்திருந்தால் போதும். அவரை ஒருவரை மாத்திரம் விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசிக்க விசுவாச தேவ மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. நீ கடுகளை விசுவாசித்தால் மலை போல பெருமை செய்வான் வசனம் சொல்கிறது. உன் விசுவாசம் எவ்வளவு பெரியது என்று கர்த்தர் பார்க்கல. நீ கடுகளை விசுவாசித்தாலே போதும். கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். உன் வியாதிகளுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். இந்த காலவெளியில நம்ம வந்திருக்கோம். கர்த்தர் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். கர்த்தர் இறைவனை கிருபைக்காக மகனை செலுத்தும். பிரசன்ன மகிமை எங்களை சூழ்ந்த கிருபைக்காக மகனை செலுத்துவோம். உங்களுடைய வார்த்தை இதை பார்த்து கொண்டிருக்கும் சரி, இது வந்த யாவருக்கும் சரி, கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் எந்த மனிதர்கள் அல்லப்பா, நீங்க மாத்திரம் தான் எனக்கு இருக்கீங்க. God, you are only for us. God, we are only for us, Lord. Yes, Lord. You are only for us. Thank you. Thank you, Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தோடு மெச்சுதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை தொடரட்டும், உடைய வார்த்தைகளை தொடரட்டும், உடைய வார்த்தைகளை விடுதலை தருவதாக எல்லாவற்றையும் திருப்பாலத்தில் முற்றுமா ஒப்புக் கொடுக்கும். நீங்க பெருக நாங்கள் சேர்ந்து உதவி செய்கிறாங்க. என் மீட்பரும் இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். Jesus. Praise the Lord. இந்த நாளிலேயும் நாம் தேவனை ஆராதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். வார்த்தையானது திறந்த வாசல். திறந்த வாசலை என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த திறந்த வாசலுக்குள் நாம் கடந்து போகாதபடி அடைக்கப்பட்ட வாசலுக்குள் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய அடைக்கப்பட்ட வாசலை கட்ட திறந்து அந்த மனிதனுடைய ஆசீர்வாதமான வாசல்கள், வியாதியிலிருந்து குணமாக்குற வாசல்கள் எல்லாம் முற்றிலும் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலுக்குள் நான் கடந்து போகும்படியாக, அந்த திறந்த வாசலுக்குள் நான் பிரவேசிக்கும்படியாக என் தேவன் விரும்புகிறார். அதற்கு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Praise the Lord. இந்த அருமையான வசனம் சொல்லப்படுகிறது, திறந்த வாசலை என் தேவனாக வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை
பாருங்க, மறுபடியும் அதை நாம் படிக்கும்படியாக சொல்லப்படும். முதலாவது, உன் கிரிகளை நான் செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் முதலாவது பார்க்கிறோம். ஒன்று, உன் கிரிகளை நான் செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்போ கிரிகள் என்ன சொன்னால், ஒரு மனிதனுடைய எல்லா விதமான நன்மைகள், எல்லா விதமான அவனுடைய கஷ்டம், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்திலிருந்து தேவனை அவன் உண்மையாய் தேடும்படியாக, உண்மையாய் நேசிக்கும்படியாக விரும்புகிற ஒரு மனிதன் அங்க சொல்லப்படுகிறது, உன் கிரிகளை நான் செய்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். இரண்டாவது சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். பாருங்க, அந்த கொஞ்சம் பலன் பலவிதமான பாடுகள், பலவிதமான நெருக்கங்கள் கடந்து போகும்போது கூட தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை மறுதலிக்காதபடி, அவரை எந்த நாளையும் கர்த்தரை துதித்து நாமத்தை மேம்படுத்தும்படியாக அவன் எப்பொழுதும் தேவ பலத்தால் அவன் சொல்ற, கொஞ்சம் எனக்கு பலம் இருக்கிறது. நானும் சொல்றாரு, நீ கொஞ்சம் பலம் இருந்து கூட என்ன பண்ணல, நீ கொஞ்சம் பலம் இருந்து என்னை மறுதலிக்காதபடி அந்த கொஞ்ச பலத்துல என்னை காத்துக்கொண்டு என்னை உறுதியாய் பற்றி கொண்டபடினால உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது மாத்திரம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையே நான் வாசிக்கும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை என்ன பண்ணல, நீ மறுதலியாமலும் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே. ஒரு காரியத்தை இங்க பார்க்கிறோம். ஒன்று என்ன சொல்லுகிறார் அவரு, உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பலன் ஒன்று இருக்கிறது, அந்த கொஞ்சம் பலத்திலையும் நீ என்னை மறுதலிக்கல. மூணாவது சொல்றாரு, வசனத்தை நீ கை கொண்டாய், தேவனுடைய வார்த்தையை கை கொண்டாய். இன்னைக்கு நாம் கொஞ்சம் பாடுகள் வரும் பொழுது, கொஞ்சம் பிரச்சனை வரும் பொழுது நாம் தேவனை விட்டு கடந்து போகிறோம். கடந்து போகிற சமயத்துல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல்களை அடைக்கப்படுகிற நேரத்துல நாம் தேவனை ஒரு மறுதலிக்க ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை மறுதலிக்க, எத்தனை பேர் மறுதலிக்கும்படியாக கடந்து வருகிறார்கள். பல உபதேசத்தை அவர்களுக்கு கொடுத்து தேவநாமத்தை மறுதலிக்கும்படியாக பலவிதமான காரியம். ஆனால் இங்க சொல்லப்படுகிறது, என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையை நீ கை கொண்டபடினாலே உனக்கு என்ன வைத்திருக்கிறாரு, திறந்த வாசலை நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த திறந்த வாசலை நாம் என்ன செய்யணும், அப்ப திறந்த வாசலுக்குள் நாம் கடந்து போகத்தக்கதாக பலவிதமான காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து சொல்லப்படுது, மீகால சொல்றாரு, மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, தடைகளை நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் யார்? தடையை நீக்கி போடுகிறவர். உனக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில பலவிதமான தடைகள், பலவிதமான தடைகள் இன்னைக்கு காணப்படுகிறது. என்ன தடை? சுக வாழ்வு இல்ல, ஒரு தடை. சமாதானம் இல்ல, அது ஒரு தடை. பொருளாதாரம் தேவைகளை சந்திக்க முடியாத காரணம் அது ஒரு தடையா இருக்கிறது. ஆனால் தடைகளை உடைத்து கர்த்தர் உனக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்க சொல்லப்படுது, தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு முன்பாக தடைகள் நீக்கப்படுவர் ஒரு மனிதன் அல்ல, தடை நீக்கப்படுகிறவர் ஒரு மனிதனை குறிக்கவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு உண்டான எல்லா தடைகளையும் நீக்கப்படுகிறவர், உனக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கப்பட சொல்லப்படுகிறது, 2:13, மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர்
ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசி கடந்து போவார்கள். அல்லேலூயா. தடைகளை நீக்கி என்ன செய்வார்கள் தெரியுமா? திறந்த வாசல் வைத்திருக்கிறாங்க, உள்ளே கடந்து போவார்கள். இன்னைக்கு அந்த வாசலை உனக்காக எனக்காக திறந்த வாசலை அதற்குள் பிரவேசிக்காதபடி இன்னைக்கு பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான தடையை கொண்டு வருகிறான். அந்த பலவிதமான தடையை கொண்டு வருகிற வழியில அந்த வாசல் கண்களுக்கு மறைக்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக ஒரு வாசலை, திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசல் கடந்து போகாதபடி ஒரு தடை உனக்கு காணப்படுகிறது. அந்த தடை காணப்படுகிறபடினாலே, கண்கள் மறைக்கப்படுகிறபடினாலே உனக்காக ஆசீர்வாதமான ஒரு வாசல், உனக்காக நன்மை செய்கிற வாசல், உன்னை வாழ வைக்கிற வாசல், அந்த வாசலுக்குள் கடந்து போகாதபடி இந்த தடை அடைக்கப்படுகிறது. இந்த நாளில இந்த தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறவராய், இந்த தடைகளை உடைக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்குள் கடந்து வருகிறவர். உனக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை நீ கடந்து போகும் பொழுது எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ள. அது மாத்திரமல்ல, அந்த தடைகள் பாருங்களேன், கர்த்தருடைய தேவாலயத்தில் கடந்து போகாதபடி, அந்த நன்மை பெற்றுக் கொள்ளாதபடி, சுகத்தை பெற்றுக் கொள்ளாதபடி நீங்க தான் இருக்க வேண்டும். நீ உள்ள கடந்து போக கூடாது. பாருங்க, எவ்வளவு ஒரு இழிவான ஒரு காரியத்தை கொண்டு வந்து தேவன் உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலில் கடந்து போகாதபடி எங்க உட்கார வைக்கிறான் பாத்தீங்களா? வாசிக்கிற அந்த வசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி. இன்னைக்குதான் எனக்கு பாத்தீங்களா, சாத்தான் சத்துருவானவன் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அவனை தள்ளி எங்க உட்கார வைக்க முடியாய், எங்க உட்கார வைத்துக்கிறான் பாத்தீங்களா? தேவாலயத்தில் கடந்து போகிறார்கள். அந்த தேவாலயத்தில் கடந்து போகாதபடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளாதபடி மனக்கண்களை குருளாக்கி வைத்து இங்கதான் இருக்க வேண்டும், நீ இப்படிதான் ஜீவிக்க வேண்டும் சொல்லி எங்க வைத்து இருக்கிறான் பாத்தீங்களா? ஆனா அந்த சமயத்துல கூட என் தேவனுடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அந்த சமயத்துல கூட கர்த்தர் ரட்சிப்பு தேடி வருகிறது. அந்த சமயத்துல கூட கர்த்தர் ஆண்டவர் தேடி வருகிறார். தேடி வருகிற வேலை சொல்லப்படுகிறது. நீ இங்க உட்கார்ற இடம் நீ இது இல்ல, உனக்குள் வாசமானுகிற, உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிற அந்த சபையை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். வாசிங்க, சொல்லப்படுகிற மறுபடியும் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் நண்டையிலே வைப்பார்கள். அங்கே இருந்தான் அவன். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பாருங்க, என் தேவன் எவ்வளவு நல்ல அருமையான தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்ட ஒரு மனிதனை, அலங்கோலமா இருக்கிற ஒரு மனிதனை உன் அலங்கார வாசலுக்குள் கடந்து வரும்படியாக, நீங்க அலங்கோலமா காணப்படுகிற, நீங்க அலங்கோலமா வைக்க முடியாது. இன்னைக்கு பிசாசு அடிமை தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் அலங்கோல ஒரு வாழ்க்கை. இந்த அலங்கோல வாழ்க்கை தான் என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மகனே மகளே, உனக்காக ஒரு அலங்கார வாசலை நான் உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். அதுக்குள்ள கடந்து வரும் பொழுது எல்லா நன்மையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா சுகத்தையும் பெற்றுக்கொண்டு ஆரோக்கியம் வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, எவ்வளவு நன்மையான ஒரு காரியம். அங்க என்ன நடக்கிறது பாத்தீங்களா? அங்க வருகிறார்கள். ஐயா, உன்னை வாழ வைக்கிறது பணம் இல்ல, வாழ வைக்கிறது பொருள் இல்ல, உன்னை வாழ வைக்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் உன்னை வாழ வைப்பார். நான் பணம் கொடுத்தா, பொருள் கொடுத்தா நீ அங்கேயே இருப்ப. இன்னைக்கு பணம், பொருள் தேவனை அறியாதபடி கண்களை மறைத்து வைத்திருக்கிறான் பிசாசு. ஆனால் இந்த பணமோ இந்த பொருளோ அங்க என்ன சொல்றாங்க? யார் கடந்து வராங்க? வாங்க அந்த வசனத்தை வாசிக்க.
தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பாருங்களேன், என்ன அனுபவம் வாழ்க்கை பாத்தீங்களா? உள்ள பிரவேசிக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிற ஒரு மனிதன் இப்ப எங்க இருக்கிறான்? வெளி நின்று வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாதபடி தரித்திரமாய் பலவிதமான பாடல்களை கொடுத்து பிச்சை கேட்கும்படியா வைத்துக் கொண்டிருக்கிறவர் இந்த சாத்தானானவன். ஆனா அது முறியடித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இனி இனி பிச்சை கேட்காத, நீ எல்லாருக்கும் கொடுக்கிறவனை கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பாருங்க எங்க 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 கொண்டு வராரு அவனை? தொடர்ந்து கொண்டு வாங்க பசிங்க. பேதுருவும் யோவானை அவனை முற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், தரிசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பாத்தீங்களா நடக்கிற ஒரு காரியம்? பாத்தீங்களா எங்க இருந்தா இப்ப திறந்த வாசல் கடந்து வந்துட்டான். எங்க இருந்தா ஆண்டவர் சொல்றார், உனக்காக ஒரு திறந்த வாசல வைத்திருக்கிற, நீ இருக்க வேண்டிய இந்த இடம் இல்லையா? நீ தேவனுடைய ஆலயத்துல சபையில நீ பிரவேசித்தால், உனக்காக திறந்து வைத்திருக்கிற இந்த ஆலயத்துல பிரவேசித்தால் தேவன் நன்மையை பெற்றுக் கொள்வாய், சுகத்தை பெற்றுக் கொள்வாய். அன்பான தேவ சனுமே, எங்க இருக்கிறோம்? பணத்துக்காகவா? பொருளுக்காகவா? பொருளே பார்த்து 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 வாஞ்சித்து வாஞ்சித்து இது கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதும் என்று சொல்லி இப்படியே இந்த வாழ்க்கையை தள்ளி கொண்டு போகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, இந்த வாழ்க்கையில உனக்காக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல் நீயும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். மற்றவர்களை கடந்து வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தில் இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் விடுதலை கொடுத்து, தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு திறந்திருக்கிறது, கர்த்தருடைய சபை திறந்திருக்கிறது, கர்த்தருடைய இருதயம் திறந்திருக்கிறது. அந்த வாசல்கள் கடந்து வரும்படியாக நீயும் நானும் கடந்து போகும் பொழுது பிச்சை கேட்கிறவர்கள், அவமானத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பல தரித்திர வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஒன்றுவிடாத நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அவர்கள் மீட்டுக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கும் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்லப்படுகிறது. நாங்கள் எப்பக்கத்திலும் நொறுக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. இரண்டாவது சொல்ல தருமா? நாங்கள் கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வாசலுக்குள் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் என்ன நடந்தாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தர். இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நானே வாசல். சொல்லுமா? அவர்தான், அவர் ஒருவர் தான் வாசல். நீங்க வேற எந்த வாசலும் இல்லை, அவர் ஒருவர் தான் வாசல். நீங்க அநேக வாசல், இந்த வாசல் இருக்குது, அந்த வாசல் இருக்குது, இந்த வாசல் இருக்குது அல்ல, ஒரே வாசல் சொல்றார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன், என் வழியாய். பாத்தீங்களா? யார் தெரியுமா? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்றார், என் வழியாய். அல்லேலூயா. வேற எந்த வழி இல்லைங்க. உனக்கு ஒரு தனி வழி இல்ல, எனக்கு ஒரு தனி வழி இல்ல. உனக்கு எனக்கு தனி வழியா கடந்து போன சொன்னா பாதகத்தை போகும். ஆனா உன்னை வாழ வைக்க அலங்கோலமா
வாழ்க்கை வாழ்ந்து அலங்காரமான வாழ்க்கைக்கு கடந்து வரும்படியா செய்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த வாசல் யார் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அத சொல்ல வருது வாசல். வாசிங்க மறுபடியும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உள்ளே வருவான் சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல்களை கண்டடைவான். அல்லேலூயா. நீ வெளியே இருந்தா பிச்சை கேட்ப, நீ வெளியே இருந்தா அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்காது, நீ வெளியே இருந்தா ஒரு நன்மை கிடைக்காது, நீ வெளியே இருந்தா எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் அவரே அந்த வாசல் இருக்கிறாரு. அந்த வாசலுக்குள்ள நீ கடந்து வந்து பாருங்க, உன்னை வாழ வைக்கிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உன்னை உயர்த்தி உன்னை அழகு பார்க்கிற தெய்வம். இந்த உலகம் பிச்சைக்காரனை பார்க்கும். பிசாசு அப்படி அடிமதனமாய் வாழ்ந்து கொண்டு நீ ஒன்றும் இல்ல, நீ இப்படிதான் வாழணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தரித்திரத்தை கொண்டு வந்து உன்னை வாழ வைத்து பார்ப்பான். ஆண்டவர் சொல்லுவாரு, மகனே மகளே, நான் உனக்காக ஒரு வாசலா இருக்கிறேன். இந்த வாசல் நீ கடந்து வந்துட்டீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை எல்லா விதத்திலையும் நான் உன்னை கனப்படுத்துகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான தேவ ஜனமே, எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தால், நானும் அப்படிதான்ப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பலவிதமான ரோட்ல படுத்து கொண்டிருப்பேன், குடித்து விட்டு பிளாட்பாரத்தில் படுத்து கொண்டிருப்பேன். பார்க்க ஒருவரும் இல்லை, விசாரிக்க ஒருவரும் இல்லை. இன்னைக்கு அநேக மனிதர்களை இப்படி அவன் தள்ளப்பட்டு சாத்தானால இப்ப மோசமான ஒரு வாழ்க்கையில வாழ்கிற ஒரு மனிதனை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து, நானே உனக்கு வாசலா இருக்கிறேன், இந்த வாசலில் கடந்து வந்துட்டேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உனக்கு நன்மையான காரியங்களை கத்த செய்கிற என் தேவன் ஒருவர் தான். அவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது, என் வாசல் திறக்கப்படல. ஆனா யார் இந்த வாசல்? வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல். அந்த வாசல் வழியாய் நான் பிரவேசித்தேன். என் தேவனாகிய கர்த்தர் என் மனக்கண்ணுகளை கர்த்தர் திறந்தார். அந்த மனக்கண்ணுகள் திறந்த மாத்திரத்துல உள்ள பிரவேசித்தேன், வாழ்வு கொடுத்தார். அந்த வாசல் கடந்து வந்தேன், என் ஜீவனை கொடுத்தார். அந்த வாசல் கடந்து வந்தேன், என் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்தினார். அந்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வெளியிருப்பட சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அங்க இருக்க தேவையில்ல, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ தேவையில்ல. உனக்காக ஒரு வாசல் வைத்திருக்கிற அந்த வாசல் வழியை கடந்து வரும் பொழுது உன்னை வாழ வைக்கிற தெய்வம். அந்த மறுபடியும் லாஸ்ட் அந்த வசனத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும். சொல்லப்படுகிறது, நானே வாசல், நான் தான்ப்பா உனக்கு வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். என் வழியாய் இன்னைக்கு அநேக வழி இருக்குது. இன்னைக்கு அநேக வழியில நாம் கடந்து போகத்தக்கதாக இன்னைக்கு பாருங்களேன், இடுக்கமான வாசல் வழியாய் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவன் வாசல் எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா, ஏன் அது ஆசீர்வாதமான ஒரு வாசல். ஒரு இடுக்கமான ஒரு வாசலை கடந்து போக முடியாது, இப்படிப்பட்ட காரியத்தை கடந்து போக முடியாதுன்னு சொல்லி இந்த வாசல் கடந்து வர மாட்டாங்க. ஆனாலே தேவாதி தேவனாய் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், மறுபடியும் வாசலத்தை வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருத்தன் உள்ள கடந்து வரணும்னு சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் என்ன செய்வார்மா? ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று, அவனுக்கு தெரியுமா வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை, உள்ளும் புறமும் சென்று என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறது அவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாசலை நாம் தேடி வருவோமா? அந்த வாசல் யாருன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசல் அண்டையில் கடந்து வரும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உன்னை வாழ வைக்க, உன்னை ஆசீர்வதிக்க, பசுமையான அந்த புல்வெளியில கர்த்தர் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணியை கொண்டு போய் விடும்படியாய் கர்த்தர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் ஆண்டவரே, என் வாழ்க்கை அனுகூலமா இருக்கக்கூடாதுப்பா,
அந்த அலங்கார வாசலுக்குள்ள நான் கடந்து வர முடியாது, எனக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை நம்ம எல்லா கண்களையும் மூடி மூடுவோம். இயேசுவே, என் வாழ்க்கை ஒரு அலங்கோலமா இருந்தது ஆண்டவரே, இந்த அலங்கோலம் வாழ்க்கை அப்பா எப்போ அலங்காரமாய் என்னை மாற்றின சொன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாசலுக்குள் கடந்து வந்தேன். அலங்கோலமா இருந்த வாழ்க்கை என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அலங்காரமா கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த அலங்கார வாசல்ல ஒரு அழைக்க கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு மனிதரை பார்த்தோம் இல்லையா, அலங்கோல ஒரு வாழ்க்கை, பிச்சை கேட்கிற ஒரு வாழ்க்கை, தரித்திருந்த ஒரு வாழ்க்கை, பிசாசு பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இந்த தேவனாகிய கர்த்தரை சொல்லும் பொழுது அவர் அங்க இருக்கல, கடந்து வந்தான், குதித்தான், தேவனை துதித்தான், ஆண்டவரை அவனை வாழ வைத்தார். உன்னையும் என் தேவனாகிய கர்த்தர் வாழ வைக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இந்த அலங்கார வாசலுக்குள் கடந்து வரும்படியாக கர்த்தர் இறங்கி வீராக, கர்த்தர் இறங்கி வீராக. அந்த அலங்கார வாசல் வேண்டாம்ப்பா, இந்த அலங்கார வாசலுக்குள் கடந்து வர என் தேவன் உதவி செய்யணும். நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து ஆண்டவரே என் தேவனை கர்த்தர் இந்த உலகத்துல எவ்வளவு தாழ்மையாய் ஒன்றுமில்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அலங்கோலமா
கொண்டிருக்கிற இந்த அவர்களே அலங்கார வாசல்ல கடந்து வந்து அவன் மையப்படுத்த நல்ல மேய்ச்சல் அடையத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக, நாமத்தை மேம்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நேற்றைக்கும் நம்மோடு கூட சகல பரிசுத்தர் கூட எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.